ராஜீவ்காந்தியோட ஒரு 2 நாள் 3 நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த சிம்பிளிசிட்டி இருக்குது பாருங்க, அவங்களும் அந்த அம்மாவும் 2 பேரும். அவர் டிரைவ் பண்ணுவார், அந்த அம்மா முன் சீட்டில் உட்காந்துருக்கும். அவருக்கு ராஜீவ்காந்திக்கு நேராக பின்னால் தலைவர் மூப்பனார் உட்காந்துருப்பார். அம்மாவுக்கு நேராக பின்னால் நான் உட்காந்துருப்பேன். வந்து ஒரு நாள் டூரு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அவரே ஓட்டுவார். அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் வண்டி, அந்த சைடு வால்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும், ஹெவி வெஹிக்கிள். அது அவரே தான் ஓட்டுவார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச உடனே இறங்குவார். இறங்கினோடனே அந்த அம்மாவை வரும், ஆளுக்கு ஒரு ஜோல்னா போய் மாட்டுவாங்க, ரூமில் போவாங்க. கடைசியில் வந்து மறுநாள் காலையில் 8 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக 2 பேரும் வந்துடுவாங்க. அப்போ தான் எனக்கு அந்த சர்க்கிட் ஹவுஸில் சொன்னான், சார் நைட்டில் அவங்களே வாஷ் பண்ணி காய போடுறாங்க சார், 2 பேரும் நைட்டில் வாஷ் பண்ணி காய போடுறாங்க சார் அப்படின்னு. அவ்வளோதான், பேக்கே லக்கேஜே அவ்வளோதான். இது 3 நாள். அப்போது இங்கேருந்து நாகர்கோயிலுக்கு போகிறோம். நாகர்கோயிலேருந்து அவர் அப்படியே ட்ரிவாண்ட்ரம் போகிறார். நாங்கள் எங்கள் நம்ம ஸ்டேட்டில் முடிஞ்சு ட்ரிவாண்ட்ரம் போய் ஃப்ளைட்டில் போயிடுறார். கன்னியாகுமரி இந்த இட்டர்னரியில் இல்லை. அப்போது திருநெல்வேலி தாண்டி அவுட்டரில் வந்த உடனே கேட்குறாரு, மூப்பனார் ஹவு ஃபார் கன்னியாகுமரி இஸ் ஃப்ரம் ஹியர் கிட்ட ஒன்று சொல்லுவார், சார் 55 கிலோமீட்டர் சார், ஐ வாண்ட் டு கோ தேர். ப்ரோக்ராமில் இல்லை, போலீஸ் சொல்லலை, எல்லாம் உள்ள பிரைம் மினிஸ்டரு. உடனே மூப்பனார் வந்து ஃபோனில் வந்து டிஜிபியை கூப்பிட்டு இந்த மாதிரி போகணுங்கிறாரியா, உடனே பீச்சை ரெடி பண்ணுங்க. உடனே கம்ப்ளீட்லி மெசேஜஸ் அனுப்பிச்சு அங்கே பீச்செல்லாம் கிளியர் பண்ணி அங்கே போயிட்டோம். மத்தியானம் 1:30 மணி, குதிக்கிற வெயில். இறங்கிட்டார். இறங்கின உடனே அந்த அம்மா கமான் சோனியான்னாரு. 2 பேரும் இறங்கினாங்க. பைஜாமாவை மடிச்சு விட்டார். 2 பேரும் அந்த அம்மா கையை பிடிச்சி அந்த 3 கடலும் சந்திக்கிற இடத்துல அந்த மணலில் நடக்கிறாங்க. கடற்கரையில் ஒரு ஆள் கிடையாது, தனியாக. ஏன்னா எல்லாரும் தான் அனுப்பிச்சிட்டாங்களே. அவருக்கு ஒரு எண்ணம் தோணியிருக்கு, திரும்ப நம்ம இங்கே வரமாட்டோம், இந்தியாவுடைய எண்டை பார்த்துடணும்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு கிழவி, ஒரு ஓல்டு லேடி மாட்டிக்கிட்டா. அவள் அப்படியே அந்த வெயிலில் அப்படியே நிற்கிறா. உடனே அவளை பார்த்த உடனே கமான்னு கூப்பிட்டாரு. அந்த அம்மா கையில் ஒரு சின்ன கூடையில் வேர்க்கடலை பாக்கெட் வச்சுருக்கு. வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் திஸ் இஸ் பீனட்ஸ் சார். கமான் கெட் மீ 2 பாக்கெட்ஸ். ஒன்று 2 பாக்கெட் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தோடனே அந்த அம்மா கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அப்போ என்கிட்ட கேட்குறாரு, ஒய் ஷி வீப்ஸ்ன்னு கேட்டார். நான் கேட்டேன், ஏமா அழுறான்னு கேட்டார். அவர் சொன்னா, ஐயா உன் ரோசாப்பூ காலு இந்த வெயிலில் வேகுதையா. அவளுக்கு அதை நினச்சி அவளுக்கு வந்து கண்ணீர் வருது. இப்போ அந்த 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 லீடர்னால எவ்வளோ பெரிய அட்டாச்மெண்ட். அதை சொன்ன உடனே அவருக்கும் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. உடனே தட்டி கொடுத்துட்டு போயிட்டார். என்ன சொல்கிறான்னா, கடைசியில் அந்த காலை வச்சு தான் அவர் அடையாளம் பார்க்க வேண்டியதாக போச்சு.